வணக்கம் மக்களே, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். கிராஃப் அப்படின்னு டேபிள்ஸை கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? வட்ட விளக்க படங்களையோ அப்படி இல்லைன்னா அட்டவணைகளையோ கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வச்சு நம்ம கணக்குகள் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஈஸியான டாபிக். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களாங்க? சரி வாங்க இன்னைக்கு கணக்குள்ள போயிடலாம். அட்டவணை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட்டவணையிலிருந்து பதிலளின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்படி ஒரு அட்டவணை கொடுத்துட்டாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 அதாவது லாப சதவீதங்களை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரு 3 கம்பெனி இருக்கு, ABC சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி இருக்கு. அவங்களோட வருட வருமானம், சரிங்களா, வருமானத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி? சதவீதத்துல கொடுத்துட்டாங்க, லாப சதவீதத்தை. சரிங்களா? வருமான சதவீதம் இல்ல, லாப சதவீதம். சரிங்களா? அதாவது அந்த கம்பெனியோட லாப சதவீதங்களை கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கான லாப சதவீதங்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு சி கம்பெனியின் லாபம் 5 கோடிகள். சரிங்களா? கம்பெனி பியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாப அதிகரிப்பு சதவீதமானது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. ரொம்ப நிறைய எக்ஸாம்ல கேட்டாங்க. சரிங்களா? 2012, 2013, 2015, 2016, 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? இதை உட்காந்து இப்ப எழுதல. சரி, இவ்வளவு ஹண்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? என்ன கேட்டாங்க? 2016 சி கம்பெனியோட லாபம் 5 கோடின்னு கொடுத்துட்டாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். அவங்க 5 கோடி அப்படிங்கிற இங்க மட்டும்தான் அவங்களோட காசை கொடுத்துருக்காங்க. வரல, அட்டவணையில கொடுத்திருக்கிறது லாப சதவீதத்தை தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி 2016 தான் பார்க்கணும். சரி 2016 இங்க இருக்கு. இந்த 2016 சியினுடைய லாபம் 35%. சரிங்களா? சி 2016 சி கம்பெனியோட லாபம் 35%. அதுதான் என்னது? 5 கோடி. சரிங்களா? அந்த லாப சதவீதம். சரிங்களா? அந்த லாபம் தான் என்னது? 5 கோடி. சரிங்களா? 5 crores 5C போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, கம்பெனி பியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாப அதிகரிப்பு சதவீதமானது என்னவாக இருக்கும்னு கேட்டுட்டாங்க. சரி, நம்ம ரெண்டத்தையும் ஒப்பிடணுமா? அந்த பி கம்பெனியோட லாபத்தையும் சி கம்பெனியோட லாபத்தையும் 2016 உள்ளதை ஒப்பிடணுமா? அப்படி ஒப்பிட்டு சியின் லாப அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. அதாவது பில இருந்து எவ்வளவு அதிகமா சி சம்பாதிச்சிருக்காங்க அந்த லாப அதிகரிப்பு சதவீதத்தை அவங்க 2 பேரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பி எவ்வளவுதான் 10% லாபம் எடுத்திருக்காங்க, சி 35% லாபம் எடுத்திருக்காங்க, 5 கோடி லாபம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ பியை விட எவ்வளவு அதிகமா சி சம்பாதிச்சிருக்கான் அதை பர்சன்டேஜ்ல கண்டுபிடி, சதவீதத்துல கண்டுபிடின்னு கேட்டாங்க. இது ஓகே தானே? கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல? சரி இருந்துட்டு போட்டோம். 2016 தான். சரிங்களா? 2016 பியினுடைய லாபம் 10%, சியினுடைய லாபம் 35%. சரிங்களா? அப்போ அவங்க அதாவது சி எவ்வளோ பியை விட அதிகமா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 35%ல இருந்து 10% நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா பியை விட சி எவ்வளோ அதிகமா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கறது சதவீதத்துல கிடைச்சிருமா? அதுதான் பண்ண போறேன். சரிங்களா? சி மைனஸ் பி என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 35% சியோடது மைனஸ் பியோடது 10%. இதை கழிச்சோம் அப்படின்னா 25% கிடைக்கும். சரிங்களா? அப்போ சி என்ன செஞ்சிருக்காரு? பியை விட 25% அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு. சரிங்களா? சரி, கம்பெனி பியையும் சியையும் நான் ஒப்பிட்டுட்டேன். அதுல இருந்து தெரிஞ்சது எனக்கு 25% சி அதிகமா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது. சரி, அதோட மட்டும் அவங்க விடல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அத கோடிகள்ல கண்டுபிடிங்க. அந்த 25% எத்தனை கோடி அப்படிங்கறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். சரிங்களாங்க? 2016 அந்த சி அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு கிடைச்ச மொத்த காசு எவ்வளவு? 5 கோடி. அதான 100%, அதான லாபம், அதுதான் 100%. சரிங்களா? சரி, அந்த லாபம் எவ்வளவு? 100%. சரிங்களாங்க? அதான் எவ்வளவு? 5 கோடி. சரிதானே? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த லாப அதிகரிப்பை கேட்டிருக்காங்க. சரிங்களா? பில இருந்து சியை கம்பேர் பண்ணையில எவ்வளவு லாபம் அதிகரிச்சிருக்கு? 25% அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்ச அந்த பர்சன்டேஜினுடைய மதிப்பு என்ன? அதாவது அதை கோடிகள்ல மாத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அந்த ஆண்டுல 100% 5 கோடி அந்த சி அப்படிங்கிற கம்பெனிக்கு. அப்ப 25% என்ன, எத்தனை கோடி அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியும். சரிங்களா? இதுக்காண்டி வீடியோ நம்ம நிறையவே போட்டோம். சரிங்களாங்க? சரி, அப்ப 100% இங்க என்ன செஞ்சிருக்கு? லெஃப்ட் சைடு பாருங்க, 100%ல இருந்து 25% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 100% இருக்கையிலே 5 கோடி அப்படின்னா 25% அப்படின்னா
கோடிகள்ல கொஞ்சம் குறையுமா? அப்ப ரெண்டு பக்கமே குறைஞ்சதுன்னா சரிங்களா, ரெண்டு பக்கமே சேமா குறைஞ்சாலோ கூடுனாலோ அதை என்னன்னு சொல்லுவோம், நேர் விகிதம்னு சொல்லுவோமா. அப்ப என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா. சரி, அதாவது சி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க, அந்த கோடியே குறிக்கக்கூடியது சரிங்களா. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சீன் போட்டுருந்தேன். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5 கிடைக்குமா. எக்ஸோட மதிப்பு தானே தேவை நம்மளுக்கு. சரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5 மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 100 வலது பக்கம் போகல டிவைட் போகும், டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. 1 25 25 4 25 100 சரிங்களா. அப்போ 5 பை 4 இருக்கா. சரி, இப்போ திரும்ப நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 4 மிச்சம் 1 இருக்கும், இங்க ஒரு புள்ளி வச்சு 0 இரு 4 8 மிச்சம் 2 திரும்ப ஒரு 0 போட்டுக்கலாம், மேல புள்ளி தான் இருக்கு. இப்போ I 4 எத்தனை 20. அப்போ 1.25 கோடி சரிங்களா. அப்போ B விட C 1.25 கோடி அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இடத்துக்கு எனக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, திரு ராமின் மாத வருமானம் 24,000 பின்வரும் வழிகளில் செலவிடுகிறார். என்ன கொடுத்திருக்காங்க, திரு ராமனின் மாத வருமானம் 24,000 பின்வரும் வழிகளில் செலவிடுகிறார். அவர் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. ராமன் ஒருத்தர் இருக்கா சரிங்களா. நாம அதில் எப்படி வாசிச்சோம்னா திரு ராமின் சரிங்களா. ராமின் அப்படிங்கிறது ஒரு பேரன் வாசிட்டேன், அப்படி இல்லை, ராம் இன் சரிங்களா. சரி, ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட மாத வருமானம் எப்படி அப்படின்னா 24,000 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு சரிங்களாங்க. அதை எப்படிலாம் செலவிடுறாரு சேமிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த பை சார்ட் மூலமா கொடுத்துட்டாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அவரோட சேமிப்பையும் உணவையும் நம்ம பார்க்கணுமா சரிங்களா. சேமிப்பையும் உணவையும் பார்க்கணுமா. அப்படி பார்த்துட்டு சேமிப்பை காட்டிலும் உணவுக்கு எத்தனை சதவீதம் அதிகமாக செலவிடுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது எப்படி அப்படின்னா எல்லாமே அவர் செலவிட்டத ரூபாய் மதிப்புகள்ல கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது சதவீத அதிகரிப்பு என்னங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. இது ஓகே தானே. அப்போ நம்ம சதவீதத்துல கண்டுபிடிக்கணும். சரி, இருந்துட்டு போட்டோம். எதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேமிப்பை விட உணவுக்கு அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்காரு அப்படிங்கிறத சதவீதத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே தானே, கேள்வி புரியுது இல்ல. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ 24,000 சம்பாதிக்கிறாரு, அதுதான் 100% சரிங்களா. சரி, 24,000 சம்பாதிக்கிறாரு, அதுதான் எவ்வளவு 100% சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, இப்போ முதல்ல நம்ம சேமிப்புக்கானதை பார்ப்போம் சரிங்களா. சேமிப்புக்கான சதவீதத்தை முதல்ல கண்டுபிடிப்போம் சரிங்களாங்க. சேமிப்பு எவ்வளவு சேமிச்சிருக்காரு அவரு, பொழுதுபோக்கு எரிபொருள் வாடகை இந்த இருக்கு சேமிப்பு 4,500 ரூபாய் சேமிச்சிருக்காரு சரிங்களா. மொத்தம் 4,500 ரூபாய் சேமிச்சிருக்காரு ஒரு மாதத்துக்கு. அது எத்தனை சதவீதம் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. முதல்ல சேமிப்புக்கான சதவீதம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க போறோம், உணவுக்கான சதவீதம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம், அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணுவோம், அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களாங்க. சரி, அப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை. சரி, அப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 24,000 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 4,500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ 24,000 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ஈக்குவல் டு 100 இன்ட்டு 4,500 அப்படியே தான் இருக்கும், டிவைடட் பை 24,000 சரிங்களா. சரி, இங்க கீழே 3 0 மேல இங்க 2 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க ஓர் 2 2 இரு 2 4 ஐ 2 10. சரி, இந்த 12ஆல வகுப்போம் சரிங்களா. 45 12ஆல வகுத்தோம் அப்படின்னா 3 12 36 4 எவ்வளவு ஆயிரும் 48 ஆயிரும் சரிங்களா. சரி, அப்போ இங்க இருந்து 9 கிடைக்கும். 45ல இருந்து 36 போச்சுன்னா 9 கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்து என்ன, திரும்ப ஒரு புள்ளி வைக்கணும், இங்க ஒரு 0 போடணும். அப்போ 7 12 84 சரிங்களா. சரி, மிச்சம் எத்தனை இருக்கும் 6 இருக்கும், ஒரு புள்ளி இருக்கிறதுனால 0 போட்டுக்கலாம். இங்க I 12 60 சரிங்களா. சரி, அப்போ கடைசி நம்மளுக்கு என்னது மட்டும் மிஞ்சி இருக்கு, இங்கிட்ட ஒரு 5 இன்ட்டு இந்த 45 12ஆல வகுத்துட்டோம். வகுத்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு கிடைச்சது 3.75 கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ இந்த 5ஐயும் 3.75 நான் பெருக்கினேன் அப்படின்னா கடைசி எனக்கு 18.75% கிடைக்கும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சதவீத மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அதாவது
4500 அப்படிங்கிற அந்த மதிப்பினுடைய அந்த ரூபாய் மதிப்பினுடைய சதவீதம் நம்மளுக்கு என்னது 18.75%. சரிங்களா? அப்போ சேமிப்பு எவ்வளோ? 18.75% அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, இப்போ திரும்ப நம்ம எதுக்கானதை கண்டுபிடிக்க போறோம்? உணவுக்கானதை கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? சரி, உணவுக்கானதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது அவரோட மாத வருமானம், அதுதான் 100%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 6,000 அப்படிங்கிற அவரோட உணவுக்கான அந்த செலவை தான் கண்டுபிடிக்க போறோம் சதவீதத்துல. சரிங்களா? சரி, 6,000 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஏன்னா 24,000 இருந்து 6,000 இங்க குறைஞ்சிருக்கு. 24,000 அப்படிங்கிற 100% அப்படின்னா 6,000 அப்படிங்கிற 70% மதிப்பு என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? x இன்ட்டு 24,000 ஈக்குவல் டு ஆமா ஈக்குவல் டு 6,000 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? சரி, அப்ப எக்ஸோட மதிப்பு மட்டும் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவல் டு 6,000 இன்ட்டு 100. இந்த 24,000 வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும். சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க 3 சேவர், இங்க 3 சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 6, 4 6 24, 1 4 4, இங்க 2 4 8, மிச்சம் 2 இருக்கும், 20 இருக்கும். 5 4 20. சரிங்களா? கடைசியா இப்போ உணவுக்கானது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ? 25%. சரிங்களாங்க? சரி, இப்போ கடைசியா அவங்க என்ன கேட்டாங்க? நல்லா பாருங்க. சேமிப்பு காட்டிலும் உணவுக்கு எத்தனை சதவீதம் அதிகமாக செலவு பண்றாரு? சரிங்களா? அவர் சேமிக்கிறத விட அந்த உணவுக்காண்டி எவ்வளவு அதிகமா செலவழிக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த உணவுக்கானதுதான் அதிகமா செலவழிக்கிறாரு. 25% உணவுக்கு செலவழிக்கிறாரு. 18.75% சேமிக்கிறாரு. சரிங்களா? அப்போ உணவுக்கானது தானே அதிகம் இங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க எவ்வளவு உணவுக்கு அதிகமா செலவழிச்சிருக்காங்கிறது மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அப்போ நான் என்னங்க பண்ணும்? இந்த 25ல இருந்து 18.75 கழிக்கணுமா? கழிச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு அதிகமா செலவிடுறாரு அப்படிங்கிறது கிடைச்சிருமா? அப்போ 18.75ல இருந்து 25 நான் கழிச்சு அப்படின்னா 6.25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? நான் கழிச்சு பார்ப்போமா? 18.75 இங்க 6.25. கழிச்சு பார்ப்போமா? 25 மேல கீழே 18.75. சரிங்களா? இங்க 2 சைவர். அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோமா? இங்க 4 ஆகும், இங்க 10 ஆகும், இங்க என்ன ஆகும்? இங்க 10 ஆகும் முதல்ல. அதுக்கடுத்து இங்கேயும் நம்மளுக்கு வேணும், அதனால திரும்ப இங்க 9 ஆக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்? இங்க 10 வாங்குவோம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். ரொம்ப பேசிக்ல இருந்து போறேன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10ல இருந்து 5 போச்சுன்னா 5, 9ல இருந்து 7 போச்சுன்னா 2, 4ல இருந்து திரும்ப இங்க கடன் வாங்கணுமா? 1. அப்போ இங்க 14 ஆகும். 14ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 6. சரிங்களா? 6.25% கிடைச்சிருச்சு. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வரைபடத்தை கவனமாக ஆராய்ந்து விடையளி. 3 வாரங்களும் ஏறி வரும் பொருளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2019ல கேட்கப்பட்டது. சரிங்களா? சரி, 3 வாரங்களுக்கான அந்த அட்டவணையை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அட்டவணைங்கிற கிராஃபை கொடுத்துட்டாங்க. சரிங்களாங்க? சரி, இதுல 3 வாரமும் ஏறிட்டு மட்டும் வரக்கூடிய அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 பொருட்கள் இருக்கு. ABCன்னு மொத்தம் 3 பொருட்கள் இருக்கு. சரிங்களா? அந்த பொருட்களை 3 வாரமா கம்பேர் பண்றாங்க. அந்த 3 வாரத்திலையும் குறையாம கூடிட்டு மட்டும் வரக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்னலாம் அந்த 3 பொருள்ல இருந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? சரி, முதல் வாரத்துல பாருங்க ஏ இப்படி இருக்கு, அடுத்த வாரத்துல ஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்த வாரத்துல ஏ இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப ஏ என்ன ஆயிருக்கு? 3 வாரங்களும் கூடி இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப பி நான் பார்த்தேன் அப்படின்னா முதல் வாரத்துல 50 விட கொஞ்சம் கம்மியா 40 இருந்திருக்குன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்த வாரத்துல என்ன ஆயிருது? ரொம்ப குறைஞ்சிருது. அதுக்கு அடுத்த வாரத்துல கூடிருது. அப்போ இது கூடி குறைஞ்சு கூடுது. சரிங்களா? அப்போ பி இருக்க முடியாது. சி பாருங்க, முதல்ல 50 இருக்கு, அதுக்கு அடுத்து 50 விட கொஞ்சம் அதிகமாகுது, அதுக்கு அடுத்து 75 ஆயிருது. அப்ப சியும் தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப ஏ மற்றும் சி அந்த 2 பொருட்கள் மட்டும்தான் என்ன தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரி. சி மற்றும் ஏ. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். கீழே உள்ள ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி அதாவது 10,000 டன்கள்ல, சரிங்களா? 10,000 டன்கள் உற்பத்தியில பண்றாங்க. ஆண்டு வாரியாக கொடுத்திருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா 1997 இருந்து 1998 ஆண்டு உர உற்பத்தியில் குறைவான சதவீதம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. குறைஞ்ச சதவீதம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது 1997 1998. சரிங்களா?
இது 60 சரிங்களா. இங்க 60ஆக இருந்திருக்கு, இங்க என்ன இருக்கு 75ஆக ஆயிருச்சு சரிங்களா. அதாவது டன்கள் வந்து 10,000 டன்கள் சரிங்களாங்க. அத என்ன செஞ்சிருக்காங்க சதவீதத்துல கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்ப 1997ல 60% இருந்தது 1998ல என்ன ஆயிருச்சு 45% குறைஞ்சிருச்சு சரிங்களா. இங்க ஆண்டுகளை கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல, ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்திருக்கிறது அந்த டன்களை சதவீதத்துல கொடுத்திருக்காங்க. ஓகே தானே. இதுல இருந்து இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து கணக்குள்ளே போக ஆரம்பிக்கணும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ 1997ல இருந்து 1998ஆம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவான சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. குறைவான சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 1997ல இருந்து 1998ல 15% குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா. இவ்வளவுதான் பிக்சட் அப்படிங்கறது எதுவுமே கொடுக்கல சரிங்களாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களாங்க. என்னத்தை கண்டுபிடிக்க ஃபார்முலா, அந்த குறைவான அந்த சதவீதத்தை தானே கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிக்சடா இவ்வளவுதான் இருக்குங்கிறத கொடுக்கல, அதனால 60ல இருந்து 45 கழிச்சு அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத போடக்கூடாது சரிங்களா. சரி ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ்ல இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருவோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல சரிங்களா. குறைவு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானது அந்த வித்தியாசம், எதற்கு இடையிலான வித்தியாசம், அதிகமான மதிப்பு மற்றும் குறைவான மதிப்புக்கு இடையிலான வித்தியாசம் டிவைடட் பை அதிகமான மதிப்பு இன்டு 100 சரிங்களா. ஃபார்முலா எழுதிக்கிட்டுமா. குறைவான மதிப்பு சரிங்களா, குறைவு சதவீதம் சரிங்களா. குறைவான சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதிகரித்த மதிப்பு குறைவான மதிப்பு டிவைடட் பை அதிகரித்த மதிப்பு தான் போடணும் சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. அதிகரித்த மதிப்பு இன்ட்டு 100 இதுதான் ஃபார்முலா சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டும். குறைவான சதவீதத்தை தான் கண்டுபிடிக்க போனோம் சரிங்களா. சரி முதல்ல இங்க நம்மளுக்கு அதிகரிப்பு மதிப்பு என்னது, அதிகமான மதிப்பு என்னது, அதிகமான மதிப்பு 60% சரிங்களா. 60 சரிங்களா. அப்போ 60 மைனஸ் குறைவான மதிப்பு என்னது நம்மளுக்கு இங்க 45. ஏன்னா 1997க்கும் 98க்கும் நடுவில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டத்தையும் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதை விட கம்மியானது இருக்கே, அதை விட அதிகமானது இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார்முலா அதிகமான மதிப்பு மைனஸ் குறைவான மதிப்பு அதிகமான மதிப்பு இன்டு 100 சரிங்களா. சரி மைனஸ் குறைவான மதிப்பு என்னதுங்க நம்மளுக்கு 45 டிவைடட் பை அதிகமான மதிப்பு என்னது 60 இன்ட்டு 100 சரிங்களா. ஓகே தானே, ஃபார்முலா ஓகே தானே, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ 60ல இருந்து 45 போச்சு அப்படின்னா 15 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 சரிங்களா. இங்க ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். இங்க மூவி 2 6 I 2 10 ஓர் 3 3 I 3 15 சரிங்களா. 5 × 5 25. அப்போ எவ்வளவு 25% குறைஞ்சிருக்கு சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி.